கொங்குநாடு ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ஒயிட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஜாரில் 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா, 7 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் குறக்குறப்பாக. அது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனில் போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி முக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து 6-7 பச்சை மிளகா, அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 10 முந்திரி, பாதாம் வந்து சுடுதண்ணில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தோலெலாம் எடுத்துகிட்டு அதையும் அரைச்சி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தேங்காய் பால், 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு ஒரு பொடி வச்சுருப்பேன் பிரியாணிக்கு. அதில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட்டு இறக்கணுன்னா சூப்பர் டேஸ்டியான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.